த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லி தான் நான் அவரை ஸ்டாப் பண்ணேன். ஆனால் த்ரோட் கேன்சர்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க ரெஃபர் பண்ணதில். ஆக்சுவலாக இன்னும் அப்பாவுக்கு தெரியாது இதுதான் ரீசனாக. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் அவர் சாப்பிட்றது கஷ்டப்பட்டு இருந்தார். இன்னைக்கு வந்த காரணம் என்னன்னா அவருக்கும் வந்து நார்மலாக சாப்பிட்டு நார்மல் லைஃபாக வந்து இருக்கிறாரு. இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறோம், அவங்க வீக்லி கேட்டுனே இருக்கிறாங்க என்ன எப்படி இருக்கிறாரு, என்ன இப்போ எதனா இருக்கிறாரு. Thursday கம்பல்சரி ஃபோன் வந்துடும். பேஷண்ட் நேம் வந்து பார்த்தசாரதி, 73, லொகேஷன் சென்னை தான், பெரம்பூர். இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. இன்னைக்கு வந்த காரணம் என்னன்னா திடீர்னு அவர் சாப்பிடவே மாட்டார். திடீர்னு இல்லை, ஒரு லாஸ்ட் 15 டேஸாக சாப்பிட மாட்டாரு. எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு ரீசன் சொன்னார். சரி மேம் மூலியமா சொல்லலாமே, நம்ம சொன்னா கேட்க மாட்டாரு, மேம் மூலியமா சொல்றது அவங்க சொன்னா கேட்பாங்க சொல்லி கூப்பிட்டு வந்தேன், வேற எதுவும் இல்லை. சரி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் அவர் சாப்பிட்றது கஷ்டப்பட்டு இருந்தாரு. லிக்விடா போயிருந்த சாப்பாடு இப்போ வந்து சலிடா சாப்பிட்றாரு, நார்மல் ஃபுட்டு சாப்பிட்றாரு. அவரோட ரொட்டீன் ஒர்க்கை அவர் பார்க்குறாரு. இன்னைக்கும் ஏஜ் 73, அவரோட வேலையை அவர் தான் பார்க்குறாரு. ட்ரெஸ் துவைக்கிறதுலேருந்து கோயிலுக்கு போறாரு, சைக்கிளிங் பண்றாரு. அவரு போய் அப்படியே நார்மல் எப்படி லாஸ்ட் இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கிறாரு. இப்போ எதுவும் அந்த சிம்டம்ஸ் அந்த ஃபீலே இல்லாமல் நார்மலாக தான் இருக்கிறாரு. ஆக்சுவலாக இன்னும் அப்பாவுக்கு தெரியாது இதுதான் ரீசன். ஆனால் இருந்தாலும் அவர் பாட்டு கேஷுவலாக அவர் லைஃபை வாழ்ந்துருக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக வந்து 58 இயர்ஸாக வந்து சிகரெட் பீடி பிடிச்சிருக்காரு. இப்போ 73, 15 இயர்ஸும் 16 இயர்ஸ்லயும் வந்து இது பண்ணிக்கிறார் பொழுது. இப்போ அந்த மார்ச் மாசத்துலேருந்து சிகரெட் பிடிக்கிறது இல்லை. த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லி தான் நான் அவரை ஸ்டாப் பண்ணேன். ஆனால் த்ரோட் கேன்சர்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க ரெஃபர் பண்ணதில். பார்த்துட்டு மெடிசன் இதெல்லாம் இது அடுத்தது. சரி அதனால இப்போ வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, இது மாதிரி பிடிச்சனா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாப் பண்ணிட்டார் சிகரெட் பீடியை. இப்போ அதுதான் அவருக்கு இப்படி தான் சொல்லியிருக்கோம். இன்னும் வந்து அவருக்கு என்னன்னு ஃபுல்லாகவே சொல்லலை. அவர் பேனிக் ஆகக்கூடாது. அவர் நார்மல் லைஃபை வாழ்ந்துருந்தாமே எதுக்கு அது இல்லைன்றதுக்கே அவர் நிறைய பயப்படுறாரு. என்னவா இருக்கும் என்ன சொல்லுன்றாரு. இதெல்லாம் சொல்றா இன்னும் பயந்துருவாங்களே சொல்லி சொல்லலை நான். அவருக்கும் வந்து நார்மலாக சாப்பிட்டு நார்மல் லைஃபை வாழ்ந்துருக்கிறாரு. அவருக்கு எதாவது மெடிசன் அவர் காலையில் நைட்டு எடுத்துடுறாரு. அவர் வேலையை அவர் பார்த்துக்கிறாரு. நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. பெயின் இருந்தால் மட்டும் சொல்லுவார், திடீர்னு எனக்கு இங்கே வலிக்குது எதனா இது இருக்குன்னு சொன்னா அப்போ டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறோம், அவங்க வீக்லி கேட்டுனே இருக்கிறாங்க என்ன எப்படி இருக்கிறாரு, என்ன இப்போ எதனா இருக்குதான்னு. Thursday கம்பல்சரி ஃபோன் வந்துடும். இல்லை ஃபுட் சேஞ்சஸ் இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி புளி காரம் வேணாம் எடுக்க வேணாம், எண்ணெய் பொருள் எடுக்க வேணாம் சொன்னாங்க. அது எடுக்கவே இல்லை. அது எடுக்காம அதை ஃபுட்டு கொடுத்துன்னு இருக்கும். அதுதான் அவருக்கு பிடிக்கல. கொஞ்சம் ஃபுட் எடுக்க மாட்டாரு. எனக்கு காரம் வேணும் கேட்குறாரு. இது ஒன்று தான் ரீசன். வெயிட் கெயின் ஆச்சு. லாஸ்ட் மந்த் கெயின் ஆச்சு. இப்போ இந்த லாஸ்ட் 1 மந்த் அவர் சாப்பிட மாட்டாரு. எனக்கு காரம் இல்லை, எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லி இப்போ வெயிட் செக் பண்ணணும். இன்னும் பண்ணலை. அது பண்ணதான் தெரியும். தேங்க்யூ.